இப்போ நீங்க சொன்ன மாரி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இமயம் அவரு. ஐகானிக் அப்படின்னே சொல்லிக்கலாம். பல பேர அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது இல்லாம அவரோட கடைசி காலமான இந்த நாட்கள்ல நெறைய படங்கள்ல வந்தாரு. கேமராக்கு பின்னாடி இருந்து கேமராக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகனாவுமே தன்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இந்த மாரி இருக்கும்போது, இவர் கொண்டு வந்த இந்த லெகசி அத எப்படி இந்த தமிழ் சினிமா இன்னும் எடுத்துட்டு போகணும் சார்? இது எப்படி கன்டின்யூ பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்க? முதல் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்கிறேன். பாரதி ராஜா சார் வந்து ஒரு நல்ல நடிகர். அது பல பேருக்கு தெரியாது. நடிக்கணுங்கிற ஒரு ஆசை பாரதி ராஜா சாருக்கு இருந்துச்சு. கதாநாயகனாக நடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் பாரதி ராஜா சாருக்கு இருந்துச்சு. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படம் எடுத்தார். அவரே இயக்குன படம். அதில் வந்து அவரே வந்து கதாநாயகனாக நடித்தார். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து இயக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் வந்து இயக்கிக்கிட்டு இருந்தார். அதுதான் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் நீங்கள் வந்து ஒரு 25 படங்களுக்கு மேலே பாரதி ராஜா சார் வந்து பல புது புது இயக்குநர்களுடைய டைரக்ஷனில் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. குரங்கு பொம்மையிலேருந்து மகாராஜாலேருந்து திருச்சிற்றம்பலம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தாத்தா கேரக்டர் அது தாத்தாவாகவே வாழ்ந்திருப்பார். அப்படி ஒரு கதாபாத்திரமாகவே உயிருள்ள ஒரு கதாபாத்திரமாகவே வந்து வாழ்ந்திருப்பார். ஒரு நடிப்பு தான், அது ஒரு கதை தான், அதில் ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் நீங்கள் அங்கே இப்போ பாரதி ராஜாவை வந்து திருச்சிற்றம்பலத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு தாத்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தார். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு அற்புதமான நடிப்பு திறன் வந்து பாரதி ராஜா சட்ட இருந்து நடிப்பு கலை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பாரதி ராஜா சட்ட கொட்டி கிடந்தது. பிற்காலத்தில் அது நிறைய படங்களில் நடித்து ரெட்டசுரி ஏகப்பட்ட படங்களில் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையும் பாரதி ராஜா சார் வெளிப்படுத்தினார். நீங்கள் அவருடைய லெகசியை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க. ஃபாலோ பண்ணுறாங்க, பண்ணுவாங்க, இனியும் பண்ணுவாங்க.